விவேகானந்தர் இளைய தலைமுறைக்கு வழிகாட்டி. விவேகானந்தர் இளைய தலைமுறைகளுக்கு வழிகாட்டி. முதல் துறவற வாழ்க்கையில் துறவியான நரேந்திரரும் அவருடன் சந்நியாசம் மேற்கொண்ட 10 பேரும் முதலாக பிச்சை கேட்டது அன்னை சாரதா தேவியிடம்தான். அவர் அவர்களது பிச்சை பாத்திரத்தை ₹1 இட்டார். துறவியான நரேந்திரரும் அவருடன் சந்நியாசம் மேற்கொண்ட 10 பேரும் முதலாக பிச்சை கேட்டது அன்னை சாரதா தேவியிடம்தான். அவர் அவர்களது பிச்சை பாத்திரத்தில் ₹1 இட்டார். பின்னர் அவர்கள் வெளியில் பிச்சை எடுக்கச் சென்றனர். அப்போது பலவிதமான அனுபவங்கள் அவர்களுக்கு கிடைத்தன. சில இடங்களில் அரிசி, பருப்பு, காய்கறிகள் கிடைத்தன. இன்னும் சில இடங்களில் உடம்பு நல்லாத்தானே இருக்கு, பிச்சை எடுத்து சாப்பிட வெட்கமா இல்லையா என்ற அர்ச்சனைதான் கிடைத்தது. பின்னர் அவர்கள் வெளியில் பிச்சை எடுக்க சென்றனர். அப்போது பலவிதமான அனுபவங்கள் அவர்களுக்கு கிடைத்தன. சில இடங்களில் அரிசி, பருப்பு, காய்கறிகள் கிடைத்தன. இன்னும் சில இடங்களில் உடம்பு நல்லாத்தானே இருக்கு, பிச்சை எடுத்து சாப்பிட வெட்கமா இல்லையா என்ற அர்ச்சனை தான் கிடைத்தது. ஒரு வழியாக கிடைத்த பொருட்களை கொண்டு போய் ராமகிருஷ்ணனிடம் கொடுத்தனர். அவர் அவற்றை அன்னை சாரதா தேவியிடம் கொடுத்து சமைக்குமாறு கூறினார். உணவு தயாரானது. சமைத்த உணவை சிறிது வாயில் எடுத்து போட்டுக்கொண்ட ராமகிருஷ்ணர், இந்த உணவு மிகவும் தூய்மையானது என்றார். அவரை தொடர்ந்து நரேந்திரர் உள்ளிட்ட பிற சீடர்கள் உணவை உட்கொண்டனர். ஒரு வழியாக கிடைத்த பொருட்களை கொண்டு போய் ராமகிருஷ்ணரிடம் கொடுத்தனர். அவர் அவற்றை அன்னை சாரதா தேவியிடம் கொடுத்து சமைக்குமாறு கூறினார். உணவு தயாரானது. சமைத்த உணவில் சிறிது எடுத்து வாயில் போட்டுக்கொண்ட ராமகிருஷ்ணர், இந்த உணவு மிகவும் தூய்மையானது என்றார். அவரை தொடர்ந்து நரேந்திரர் உள்ளிட்ட பிற சீடர்கள் உணவை உட்கொண்டனர். காவி உடை அணிந்தது ஏன்? சுவாமி விவேகானந்தர் காவி உடை அணிய என்ன காரணம்? ராஜஸ்தானில் ஒருவர் கேட்ட இந்த கேள்விக்கு சுவாமி விவேகானந்தர் கூறிய பதில். காவி உடை அணிந்தது ஏன்? சுவாமி விவேகானந்தர் காவி உடை அணிய என்ன காரணம்? ராஜஸ்தானில் ஒருவர் கேட்ட இந்த கேள்விக்கு சுவாமி விவேகானந்தர் கூறிய பதில். காவி வஸ்திரம் என்பது பிச்சை எடுப்பவர்கள் அணியும் உடையாகும். வெள்ளை உடையை நான் அணிந்திருந்தேன் என்றால் என்னிடம் நிறைய பணம், பொருள் இருக்கிறது என்றுதான் பிறர் நினைக்க வாய்ப்பு ஏற்படும். அவ்வாறு நினைப்பவர்கள் என்னிடம் வந்தால் நிச்சயம் உதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் வருவார்கள். காவி வஸ்திரம் என்பது பிச்சை எடுப்பவர்கள் அணியும் உடையாகும். வெள்ளை உடையை நான் அணிந்திருந்தேன் என்றால் என்னிடம் நிறைய பணம், பொருள் இருக்கிறது என்றுதான் அர்த்தம் என்றுதான் பிறர் நினைக்க வாய்ப்பு ஏற்படும். அவ்வாறு நினைப்பவர்கள் என்னிடம் வந்தால் நிச்சயம் உதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் வருவார்கள். என்னிடம் பணம், பொருள் இருந்தால் கொடுத்து விடுவேன். ஆனால் என்னிடம் பொன்னோ பொருளோ இல்லையே. அப்படி இருக்கும்போது என்னிடம் வந்து அந்த உதவிகள் கேட்பவர்களிடம் என் வாயாலேயே இல்லை என்று கூற வேண்டியது இருக்கும். என்னிடம் பணம், பொருள் இருந்தால் கொடுத்து விடுவேன். ஆனால் என்னிடம் பொன்னோ பொருளோ இல்லையே. அப்படி இருக்கும்போது என்னிடம் வந்து அந்த உதவிகள் கேட்பவர்களிடம் என் வாயாலேயே இல்லை என்று கூற வேண்டியது இருக்கும். பிச்சைக்காரர்களின் அடையாள காவி உடையை அணிந்து கொண்டால், ஓ, இவனும் ஒரு பிச்சைக்காரனா என்று எண்ணி யாரும் என்னிடம் யாசிக்க வரமாட்டார்கள். இல்லை என்று சொல்ல வேண்டிய கட்டாயமும் அதனால் ஏற்படுகிற வருத்தமும் எனக்கு இல்லாமல் போய்விடும். பிச்சைக்காரர்களின் அடையான காவி உடையை அணிந்து கொண்டால், ஓ, இவனும் ஒரு பிச்சைக்காரனா என்று எண்ணி யாரும் என்னிடம் யாசிக்க வரமாட்டார்கள். இல்லை என்று சொல்ல வேண்டிய கட்டாயமும் அதனால் ஏற்படுகிற வருத்தமும் எனக்கு இல்லாமல் போய்விடும். தேங்க்யூ.